இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தகுந்தபடி என்னோட கூட வருகிறது. இதோ நான் மரித்தேன், சதா சர்வ காலம் உங்களுக்காக உயிரிழக்கும் சொன்ன வரும். கடைசி நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையற்று ஊழியம் செய்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்புன்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையிலான நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்ரவேலின் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். வானாதி வானம் கொள்ளாதவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகாய மண்டலத்தில் வீற்றிருக்கிறவருக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாமி வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு இறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவினுடைய பிறப்பை உலகமக்கும் எல்லாம் கொண்டாடுறாங்க. நாங்களும் செலிப்ரேட் தி ஜீசஸ் பர்த், ஆண்டவருடைய பிறப்பை நற்செய்தியை நாங்கள் கொண்டாடும்படியாக செலிப்ரேட் பண்ணும்படியாக ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்கு நன்றி, இரக்கத்திற்கு நன்றி, காருண்யத்துக்கு நன்றி, வல்லமைக்கு நன்றி, அபிஷேகத்துக்கு நன்றி, உடைய மகிமையான பிரசுரத்துக்கு நன்றி. ஆண்டவரே நன்றியோடு உதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம், பிரஸ்தாபப்படுத்துகிறோம், பிரசித்திப்படுத்துகிறோம், திருநலப்படுத்துகிறோம். இயேசு ராஜா எங்கள் நடுவிலே வரும்படி நாங்கள் ஜெபமணிக்கிறோம். எங்கே 2 பேர் 3 பேர் கூடி நாமத்தை உயர்த்துகிறோர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருப்பேன் சொன்ன தெய்வம் எங்கள் நடுவிலே வரும்படி நாங்கள் ஜெபமணிக்கிறோம். ஆவியானவர் எங்கே உண்டு அந்த விருந்திலே உண்டு, வளர்த்து நல்ல பராக்கிரமம் அல்ல, கர்த்தருடைய ஆவியால் எல்லாம் ஆகுமே. ஆவியானவரே உம்மால் எல்லாம் ஆகும், ஆவியானவரே உம்மால் எல்லாம் ஆகும், பரிசுத்த ஆவியானவரே உம்மால் எல்லாம் ஆகும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே நீர் சொல்லாகும், நீர் கட்டளை நிற்கும், நீர் ஆண்டவரே முடிவெடுத்தால் எல்லாம் நடக்கும். தேவனை சகலத்தையும் செய்ய வல்லவர்கள் செய்ய நினைத்ததோடு தடைபடாதது நான் அறிந்திருக்கிறேன். இவருக்கு சொன்னாரே, இவர்களுடைய வைராக்கியத்தின் நம்பிக்கை, அந்த விசுவாசத்தின் வார்த்தை, இதோ இறுதி நாளின் கத்திரத்திலே மத்தியில் நிற்பதை என் கண்கள் காணும் என்று சொன்னாரே. ஆண்டவரே அந்த வைராக்கியத்தின் ஆவியானவர், வைராக்கிய வாஞ்சியார்த்த பரிசுத்த ஆவியானவரே, glory 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 to Jesus, glory to Jesus, glory to Jesus, glory to God, glory to God, glory to God, glory to God, glory to Master. மகா இறக்க பகிர்வில் இருந்த பரலோகத்தின் நல்ல தேவனை ஆசீர்வதித்து நல்ல காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாடல், ஆராதனை, சிறு பிள்ளைகளுடைய வசனம், ஜெபம், ஆண்டவரே வேத தியானம் எல்லாருக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். எவர்களை கர்த்தர் முன்குறித்தவர்கள் அழைத்து வாரும், எவர்களை அழைக்கிறவர்களை நீதிமானாக்கும், எவர்களை நீதிமானாக்கிற சித்த வைக்கிறோ அவர்களை மகிமைப்படுத்தும். எல்லா துதி கனம் மகிமை திரியேக தேவன் இயேசுவின் நாமத்தில் விட்டு நல்ல பிதா, ஆமென், ஆமென். Yeah.
கட்டின வீடு பழையிருந்தும் கடவுளுக்கு இடமில்லை. கட்டின வீடு பழையிருந்தும் கடவுளுக்கு இடமில்லை. மாட்டுத் தொழுவில் பிறந்தாரையா இயேசு முன்னணியில் முடித்தாரையா. மாட்டுத் தொழுவில் பிறந்தாரையா இயேசு முன்னணியில் முடித்தாரையா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி மகிழ்வோம் ஐயா. கட்டின வீடு பழையிருந்தும் கடவுளுக்கு இடமில்லை. கட்டின வீடு பழையிருந்தும் கடவுளுக்கு இடமில்லை. மாட்டுத் தொழுவம் பிறந்தாரையா இயேசு முன்னணியில் பிறந்தாரையா. ஓ மாட்டுத் தொழுவம் பிறந்தாரையா இயேசு முன்னணியில் பிறந்தாரையா. மச்சி வீடு பழையிருந்தும் மன்னவனுக்கு இடமில்லை. மச்சி வீடு பழையிருந்தும் தச்ச வீட்டில் பிறந்தாரையா இயேசு மோட்சராஜன் உதித்தாரையா. தச்ச வீட்டில் பிறந்தாரையா இயேசு மோட்சராஜன். விலைமதியா வஸ்திரங்கள் விதவிதமாய் குவிந்திருந்தும் விலைமதியா வஸ்திரங்கள் விதவிதமாய் குவிந்திருந்தும் கந்தலாடை அணிந்தாரையா. இது விந்தையான மகிமை ஐயா இயேசு கந்தலாடை அணிந்தாரையா. இது விந்தையான
அதிசயம் ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவனாம் நித்திய பித சமாதான, வல்லமை உள்ள தேவனாம் நித்திய பித சமாதான. ஆமென். அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் ஆண்டவராக எவரிபடி ஸ்டாண்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்சடாய் என்னும் நாமுடைய மத்தியிலே வலது கையை உயர்த்தி உடைய இடது கையை இருதயத்தில் வைக்க எல்லா கண்ணமுடைய எவரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லா ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் thank you Jesus. எல்சடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். எல்சடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். 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 வானம் போற்றுது, பூமி வாழ்த்துது. வானம் போற்றுது, பூமி வாழ்த்துது. சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை போற்றுது. சர்வவல்லவர் நித்தியமானவர் சகலத்தை செய்திடுவார். சர்வவல்லவர் நித்தியமானவர் சகலத்தை செய்திடுவார். எல்சடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். சொல்லுங்க. எல்சடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். 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 ஒருவன் சேராத ஒளியிலே வாழ்வதே நீதியின் சூரியனை செட்டைகளின் ஆரோக்கியம். ஒருவர் சேராத ஒளியிலே வாழ்வதே நீதியின் சூரியனை செட்டைகளின் ஆரோக்கியம். சர்வவல்லவர் நித்தியமானவர் சகலத்தை செய்திடுவார். சர்வவல்லவர் நித்தியமானவர் சகலத்தை. எல்சடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். ஆமென். எல்சடாய் என்ற நாமம் உடையவர் வானம் போற்றுது, பூமி வாழ்த்துது. வானம் போற்றுது, சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை பாடுது. சர்வவல்லவர் நித்தியமானவர் சகலத்தை செய்திடுவார். சர்வவல்லவர் நித்தியமானவர். எல்சடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். எல்சடாய் என்ற நாமம் உடையவர் வானாதி வானங்கள் போற்றுகின்ற தெய்வம் நீரே. அகில உலகத்தையும் ஆளுகின்ற தெய்வம் நீரே. வானாதி வானங்கள் போற்றுகின்ற தெய்வம் நீரே. அகில உலகத்தையும்
யாருமை மகிமை படுத்தாமல் இருக்கிறார். தேவரே ஒருவரே பரிசுத்த பரிசுத்தர். யாருமை மகிமை படுத்தாமல் தேவரே ஒருவரே பரிசுத்த. யாருமை மகிமை படுத்தாமல் இருக்கிறார். தேவரே ஒருவரே பரிசுத்த. யாருமை மகிமை படுத்தாமல் இருக்கிறார். தேவரே ஒருவரே பரிசுத்த. சர்வவல்லவர் நித்தியமாய் சகலத்தையும் செய்திடுவார். சகலத்தையும் சர்வவல்லவர் நித்தியமான சகலத்தையும் சர்வவல்லவர் எந்தரா என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே வந்து அல்லேலூயா எந்தரா என்ற நாமமுடையவர். நாம் எவரும் கைதட்டி சொல்லுங்க. எந்தரா உங்கள் நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே கைதட்டுங்க. எந்தரா எங்கள் நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். வந்திருக்கிறார். யாருமை மகிமை படுத்தாமல் இருக்கிறார். தேவரே ஒருவரே பரிசுத்த பரிசுத்தர். யாருமை மகிமை படுத்தாமல் இருக்கிறார். தேவரே ஒருவரே பரிசுத்த. சர்வவல்லவர் நித்தியமான சகலத்தை செய்திடுவார். சர்வவல்லவர் சர்வவல்லவர் நித்தியமான சகலத்தையும் சர்வவல்லவர் எந்தரா என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே வந்து எந்தரா எங்கள் இடத்திலே கொண்டு வருகிறார்கள். உங்களை இருமை சொன்னவர் எந்தரா எங்கள் நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். 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 வானம் பொறுத்ததே பூமியும் வார்த்ததே. வானம் பொறுத்ததே சகல ஜீவன்கள் பாடி உம்மை போற்றுது. சர்வவல்லவர் நித்தியமானவர் சகலத்தை செய்திடுவார். சர்வவல்லவர் சகலத்தையும் சர்வவல்லவர் is almighty. எந்தரா எங்கள் நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். எந்தரா எந்தரா எங்கள் நாமமுடையவர் வந்திருக்கிறார். 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 எந்தரா எங்கள் நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். எந்தரா எங்கள் நாமமுடையவர் வந்திருக்கிறார். வந்திருக்கிறார். ராஜாதி ராஜா வந்திருக்கிறார். வந்திருக்கிறார். தேவாதி தேவனே மன்னாதி மன்னே வந்திருக்கிறார்.
இந்த நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். இங்கே 2 பேர் 3 பேர் கூடி என் நாமத்தை உயர்த்துகிறவர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருப்பேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹalleluya. தெய்வமே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவே, பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதா. எல்லாம் பைபிள் எடுங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் படிங்க. முதல் 11 வசனத்தை படிங்க. மாறி மாறி வாசிப்போம். ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து ஏரோது ராஜாவை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அது ஏனென்றால் அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து இருக்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. கடைசி வசனம் எல்லாம் வசனம் 11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளை தாயாகி மரியாதை கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னை ரூப வர்க்கத்தில் வெள்ளை பொருத்தி அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சாஸ்திரிகள் கேட்டாங்க. யூதருக்கு the line of Judah, யூதா கோத்திரத்தின் சிங்கம் என்று வேதம் சொல்கிறது. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிற எங்கே? Jesus is the king of kings. Jesus is the Lord of God. கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். அல்லேலூயா. ராஜாதி ராஜன், Lord of Lord. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ராஜாதி ராஜாவா கர்த்தாதி கர்த்தராய் நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பிறந்தார். இன்னும் டிசம்பர் 25 பிறக்கல, வேற ஒரு சீசன் டைம்ல பிறந்திருக்கிறார். ஆனா ஜீசஸ் பர்த் அது வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு உண்மை. அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இயேசப்பா பிறந்தார். சீசன் தான் நமக்கு தெரியல, டைம் தெரியல, ஆனா வருஷம் தெரியும். கிமு 4 ஜீசஸ் பிறந்தார். கிபி 27 இயேசு மரிச்சிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நினைக்கிறார், நான் சாட்சி அடைகிறேன். அவரை குடும்பத்தில் பேசி அவரது தனித்தலைகளை கொண்டு வருகிறார். அவரை சாப்பிட்டு தேர்ச்சி நீதி உள்ள பாதையில் நடத்துகிறார். நான் மகளிர் படுத்தாக்கி நடந்தாலும் புறாவுக்கு பயப்படேன். தேவரில் என்னோட கோவில் ஒரு கோயிலுக்கு ஒரு தனிப்படை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரத்திலிருந்தே வருகிறது. நான் நீடித்து நான் என் ஜீவனுள்ள நாட்களாய் நான் கிருபையும் என் ஜீவனுள்ள நாட்களில் கிருபையும் நன்மையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்து நாட்களாய் நினைத்திருப்பேன். சங்கீதம் 23. ஆண்டவரே, இறக்கிறவம் ஆண்டவரும் உண்மை நடிக்கப்படுகிறேன். முதலே என்னுடைய ஆத்மா
மனமே மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை பேசுகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டார்கள். ஆண்டவரே, தேவர்கள் கொள்ளையமாக நிகழும் இல்லை, உம்முடைய கிளைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா தாதிகளும் வந்து உமக்கு முன்பாக படித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரின் மகத்துவம் உள்ளவரும் அற்புதங்களை செய்கிறவருமாய் இருக்கிறேன். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதி. நானும் என் சத்தியத்தை நடப்பேன். நானும் நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என்னை எதிர்த்து ஒரு முகப்படுத்தும் தேவனாக ஆண்டவரே, உண்மை முழு தொட்டு உமது நாமத்தை என்றைக்கு மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டி உமது கிருபை தெரிந்து என் ஆத்மாவை தாழ்ந்த பாராட்டத்துக்கு தப்புவித்து தேவதை அலங்காரிகள் எனக்கு விரோதமாக நம்புகிறார்கள். கொடுமைக்காரரை கூட்டத்தால் என் பிராணை வாங்க தேடுகிறார்கள். ஆனாலும் மன்னர் நீவன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமை பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் நன்மை லோகமாகி எனக்கு இருக்கும். உமது வல்லமை உமது அடியான் கல்வி உமது அடியானின் குமாரனை இரட்சியும். கர்த்தாவே, நீர் என்னை கேட்டுகிறதை பல்வேறு கண்டு வைக்கப்படும் வழியாக கடுகமான ஒரு அடையாளத்தை காண்பித்தரும். ஆமென். சங்கீதம் 94 சங்கீதம் ஆனந்தம் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. ஆகாயங்களிலே அவருடைய கரத்தின் கீழே இருக்கிறது. அதற்கு பகல் வார்த்தைப்படுகிறது. நிலக்கிழவர் அது செல்கிறது. அது பேசுமில்லை, வாசிக்கவில்லை. அது ரத்தம் கேட்கப்படுவதில்லை. அதுவும் அது சட்டமும் எதுவும் அது ரத்தமுக்கு கற்பித்தன. அது சூழலுக்கு குளத்து அந்த மனவழி போல மனவழி போல அந்த பலகன செயல்கள் தன் பாதையோட மகிழ்ச்சிக்கிற கத்திர நேரத்தில் பிறந்ததும் மாற்று உயிர்த்திக்கு வைக்கிறது. கத்திரை தட்டி சத்தமும் பேரை ஞானமாக்கு வைக்கிறது. கத்திரை கப்பெடுத்து கத்திரை தேடாக்க வைக்கிறது. கத்துக்கு வைக்கிற பயம் சுத்தமும் வெள்ளைக்கும் நிறுத்திக்கு வைக்கிறது. பொன்னிலும் கற்றுக்கொள்ளும் விரும்பப்பட்டதும் தேனிலும் தேன்குட்டிகளும் தெரிவித்ததிலும் மதுவும் ஆண்டவர் வெற்றிகரமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடியான நாமத்தில் அவருக்கு வாழ்த்துக்கள். அல்லேலூயா. நாசரேத் ஊரிலிருந்து நன்மை உண்டாகக்கூடுமோ? நாசரேத் ஊரிலிருந்து நன்மை வருமானு ஒருத்தர் கேட்கிறான். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். யோவான் 1ஆம் அதிகாரம் 44 51 வசனம் நான் வாசிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். 12 சீசர்கள் இருந்தாங்க. இந்த பிலிப்பு, அந்திரேயா, பேதுரு இந்த 3 பேரும் ஒரே ஊருக்காரங்க. பெத்சாயிதா பட்டணத்தை சேர்ந்த ஒரே ஊர்ல இருந்து 3 டிசைபிள் இருந்திருக்காங்க. பெத்சாயிதாங்கிற ஒரு சிட்டி, பட்டணம்னா சிட்டி. அங்க 3 பேரை கட்ட செலவு பண்ணியிருக்கிறார். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறதை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊருமாகிய இயேசுவே என்றான். பிலிப்பு நாத்தான்வேல் ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, நாங்கள் மோசேயும் தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க, மேசியான்னு ஒருத்தர் நாங்கள் கண்டோம் என்று சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, நாசரேத் ஊருமாகிய இயேசுவே. நாசரேத் ஊரை சேர்ந்த இயேசு. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். அதற்கு பிலிப், வந்து பார் அப்படிங்கிறார். பிலிப் என்ன சொல்றாரு? வந்து பார் அப்படிங்கிறார். யாரை பார்த்து? நாசரேத் ஊர் ஒரு ஊரா, அங்க இருந்து ஒரு நன்மை வருமா? எனக்கு தெரியாதா கேட்கிறார். எனக்கு கலிலேயா, அடுத்தது யூதேயா, சமாரியா. கலிலேயாவிலிருந்து ஒருவன் யூதேயாவுக்கு போகணும்னா சமாரியாவை யூஸ் பண்ணி தான் போகணும். அதே மாதிரி யூதேயாவிலிருந்து கலிலேயாவானாலும் சமாரியா நடு பகுதி, நமக்கு தெரியாத ஊரா, நம்ம பார்க்காத மனுஷனான்னு கேட்டுட்டு நாசரேத் ஊரில் ஒரு நன்மை வருமா என்று பிலிப்பை பார்த்து நாத்தான்வேல் கேட்டார். அதற்கு நாத்தான்வேலுக்கு ஒரு பதில் கொடுத்தார் பிலிப்பு, வந்து பார். அல்லேலூயா.
நீ வந்து பார் கர்த்தருடைய மகிமையை. அல்லேலூயா. நீ வந்து பார் கர்த்தருடைய அமேசம் மகத்துவத்தை. நீ வந்து பார் கர்த்தருடைய ஒண்டர் ஒர்க்கிங், அவருடைய அற்புதத்தின் சக்தியை நீ வந்து பார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு நாத்தான் மேல் தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். எப்படியா? கள்ளம் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் நாத்தான் மேலே என்றார். ஆண்டவர் நாத்தான் மேலுடைய இருதயத்தை அறிந்ததுனால நீ கள்ளம் இல்லாதவன், கபடற்றவன், உத்தமன், யூ ஆர் தி லாயல்டி மேன், நீ உண்மையிலும் பரிபூர்ணமான ஒரு மனுஷன், நீ உத்தமமான மனுஷன் என்று இயேசு நாத்தான் மேலுக்கு என்ன கொடுக்கிறார்? சர்டிபிகேட் கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிக்கிறோம் பாருங்க. அதற்கு நாத்தான், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை நான் கண்டேன் என்றார். கர்த்தரோ நம்மை தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே, நம்முடைய கரு உருவாகும் முன்னே, நம்முடைய பெயர் எழுதப்பட முன்னே, நம்முடைய எலும்புகளும் நம்முடைய நரம்புகளும் சதைகளும் உருவேற்பட முன்னே கர்த்தர் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம்மை உண்டாக்கினார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். 139ஆம் சங்கீதத்தில். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை அறிவேன். பிலிப்பு உன்கிட்ட வந்து என்னை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நீ எங்க இருந்த? அத்திமரத்துக்கு கீழே இருந்த. ஐ நோ அபவுட் ஆல் யுவர் ஹார்ட், உன்னுடைய இருதயத்தின் அன்பு அடையாளம் எனக்கு தெரியும் அப்படின்னு கர்த்தர் இந்த வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அதற்கு நாத்தான், ரவி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னவனே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டான். இவனுக்கு ஒரு ஆச்சரியம் வந்துச்சு, ஒரு எனர்ஜி வந்த உடனே யூ ஆர் தி மெசியா, யூ ஆர் தி காட் அப்படினா, யூ ஆர் தி ப்ராஃபட் அப்படினா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே நான் பெரிய ஆயிடணும். நான் உனக்கு உன்னுடைய ஹிஸ்டரி, உன்னுடைய பேக்ரவுண்ட், உன்னுடைய வரலாற்றுடைய காரியத்தை சொன்ன உடனே நான் பெரிய ஆளா அப்படின்னு கர்த்தர் அதுக்கு தான் அங்க சொல்றாரு. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் ராஜா. அதற்கு இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக மறுமொழியாக ரிப்ளை பண்றாரு, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலா நீ விசுவாசிக்கிறாய். இதிலும் பிரதானவைகளை காண்பாய், பெரிதானவைகளை காண்பாய். இதிலும் பெரிதானது, அதாவது நீ நினைச்சு பார்க்காத ஒரு காரியத்தை நீ பார்ப்ப. அல்லேலூயா. ஒரு ரேம், அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரேம்ல ஒரு காரியம் நடக்குது. ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு காரியம் எனக்கு ஓபன் ஆகுது. யாருடைய நாட்கள்ல நாத்தான் ஒரு மனுஷனும் பிலிப்பு என்கிற மனுஷனும் ஒரு சம்பாஷணை பண்ணி அவன் சுவிசேஷம் அறிவிச்சு, யாரு? நாத்தான் பிலிப்பு சுவிசேஷம் அறிவிச்சு கூட்டிட்டு வந்த உடனே இவர் ஆச்சரியமா அந்த தீர்க்க தரிசனத்தை நினைச்ச உடனே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு பாருங்க. அந்த 51ஆம் வசனம் முக்கியமான வசனம் வாசிக்கிற பாருங்க. பின்பு அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இவர் யாக்கோபு தான் வானத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்குனதையும் தேவதூதர்கள் ஏறுவதையும் பார்த்தாரு. அதுக்கப்புறம் யாரும் பார்க்கல. அவர் இன்னொரு இடத்துல பார்க்கிறார், மக்னாயிம் என்றால் ஒரு பெரிய தேவதூதனுடைய சேனை, ஒரு பெரிய ஆர்மி, ஒரு பெரிய ஏஞ்சல்ஸ் உடைய ஆர்மியை ஒரு டச் பண்ணிருக்கு. யார? ஜேக்கப், சீட்டட் ஃபெலோ, போர்ட்டோண்டி, டிசீவர், தகப்பனை ஏமாத்தி, தாய் மாமனை ஏமாத்தி, அண்ணனை ஏமாத்தினவன், அவன் கர்த்தரால ரசிக்கப்பட்டதுனாலும் இஸ்ரவேலனா மாறினதுனாலும் அவனோடு தேவன் போராடினார் என்று ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அவன் ஜெபம் பண்ணி கொண்டு கண்ணை மூடி கல்லுல சாய்ந்த உடனே வானதூதர்கள் மேலிருந்து கீழே இறங்கவும், கீழிருந்து மேலே ஏறவும் ஏறி வைக்கப்பட்டதை பார்க்கிறோம். அதே போல யாக்கோபு ஒரு பெரிய சேனையை சந்தித்தார். அந்த சேனையை சந்தித்த இடத்திற்கு மக்னாயிம் என்று பேரிட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது ஒரு பெரிய சம்பவம். ஆனா அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. அதாவது ஆதாம் முதற்கொண்டு இயேசு வரை 4000 வருஷம், இயேசுக்கு அப்புறம் நம்ம வாழ்ற காலம் 2000 வருஷம். கிட்டத்தட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஒரு 1000 வருஷம் 1500 வருஷத்துக்கு இருந்திருக்காங்க. அப்போ 2500 வருஷத்துக்கு அப்புறம்
ஒரு நியூ எரா, ஒரு நியூ, அதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன பண்றார், புதுசா உருவாக்குறார். என்னன்னா, இது முதல் கொண்டு வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் நீ காண்பாய் என்று அந்த ஆவிக்குரிய மண்டலத்தை கர்த்தர் ஓபன் பண்ணார். யார் நிமித்தமா தெரியுமா? நாத்தான்கிற மனுஷன் நிமித்தமா. அதுக்கப்புறம் ஈஸியா தேவதூதர்கள் இறங்குறாங்க, ஈஸியா தேவதூதர்கள் ஏறுகிறார்கள். இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. விளக்கல நான் பேசுற பாயிண்ட். அந்த 51 வசனத்தை மறுபடியும் வாசிக்கிற பாருங்க. பின்னும் ஆண்டவராகிய தேவன் அவனை நோக்கி, யாரை பத்தி? நாத்தான் மேலே நோக்கி, நாத்தான் மேலே வானம் திறந்திருக்கிறது, தேவதூதர்கள் மனுஷகுமாரத்தில் ஏறுகிறது இறங்குகிறது, நீங்கள் இது முதல் கொண்டு காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நான் உண்மையாகவே உண்மையாக ட்ரூலி ட்ரூலி மெய்யாகவே மெய்யாகவே நான் ஒரு காரியத்தை சொன்னதுதான், அதை நான் செய்து முடித்துதான் திரும்புவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். லேவியா. நசரேத் ஊரிலிருந்து ஒரு நன்மை வருமா? நசரேயன் என்னப்படுவார் என்று வசனம் சொல்லுது. நசரேயன், நசரேயன் என்றால் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல, பழைய ஏற்பாட்டில சிம்சோனை குறித்து சொல்லப்படுகிறது. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் அவர் நசரேய விரதம் இருந்தவர், நசரேய விரதம் இருந்தவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தலையிலே சமரகன் கட்டி படக்கூடாது. அடுத்தது, தீட்டானது ஒன்றும் அவர் சாப்பிடவும் கூடாது, தீட்டுப்பட்ட வீட்டுக்கும் போகக்கூடாது, ஒரு சாவு வீட்டுக்கு கூட போகக்கூடாது. அதான் தீட்டான ஒரு காரியத்தில் போய் அவர் என்ன பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அருவருப்பான காரியம், அதே மாதிரி திராட்சை ரசமும் குடிக்கக்கூடாது. இப்படி நிறைய கண்டிஷன் இருக்கு. தலை முடி வெட்டக்கூடாது, திராட்சை ரசம் உட்கொள்ளக்கூடாது, அடுத்து தீட்டானது சாப்பிடக்கூடாது. அந்த நியாயத்திற்கு 13ஆம் அதிகாரத்தில் இவர்களுக்கு தான் என்ன பெயர்? நசரேயன், நசரேயன் என்று பெயர். ஆனால் இங்கே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் தம்முடைய வல்லமையினால் தம்முடைய ஆவியினால் நிரப்பினதினால் அவர் அநேக ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராகவும் பிசாசு பிடியிலே இருந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராகவும் அற்புதம் செய்கிறவராகவும் நன்மை செய்கிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யார்? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை. நசரேயன். அவன் கேட்டான் பாருங்க, நாசரேத்துல ஒரு ஊரா? தூத்துக்குடி மாவட்டத்தில் நாசரேத்துல ஒரு ஊர். அந்த நாசரேத்தை வச்சுதான் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாசரேத்துல ஒரு ஊர். முதல் ஊர் இருக்கு. முதல்ல ஒரு பெந்தேகோஸ்து ஊழியக்காரங்களை வச்சு உருவாக்கப்பட்ட முதல் ஊர். இதெல்லாம் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் பகுதி. அங்க ஒரு நாசரேத் இஸ்ரேல் நாட்டில் இருக்குது. இங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாசரேத். அதுக்கு பக்கத்தில் நிறைய ஊர் இருக்கு. சாத்தாங்குளம் இருக்கு, பேய் குளம் இருக்கு, நகலும் அப்படிலாம் பக்கம் பக்கம் தான் இருக்கு. ரைட். இந்த நாசரேத்தை பத்தி வசனம் என்ன சொல்லி பார்ப்போமா? மார்க் எழுதின புத்தகங்க, மார்க் 6ஆம் அதிகாரம் 1ல இருந்து நான் வாசிக்கிறேன். மார்க். அவன் அவ்விடமிட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். தாம் வளர்ந்த நாசரேத் ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட வந்தார்கள். ஓய்வு நாளான சனிக்கிழமை ஓய்வு நாள் ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் பிரசங்கம் பண்றானே, இவனுக்கு இந்த ஞானம் எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளால் இப்படிப்பட்ட பலத்த செய்திகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? அடுத்தது, இவன் தச்சன் அல்லவா? மரியாவுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகள் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடர்கள் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசியானவன் தன்னுடைய சொந்த தன் இனத்திலும் தன் வீட்டிலும் என்று வேறு எங்கேயும் என்ன பண்ண கனவீனம் மடையான் என்றார். இவர் கலிலேயா, யூதேயா, சமாரியா போயிட்டு கடைசி நாசரேத் என்கிற ஊருக்கு வந்தார். இது கலிலேயாவில் உள்ள ஒரு இடம். கானாவூர், கலிலேயாவில் கானாவூர், கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊர். கலிலேயாவில் தான் இவர் சொந்த ஊருக்கு வந்த உடனே, அதாவது உள்ளூர்ல மாடு விளப்பாத மாதிரி தீர்க்கதரிசிக்கு உள்ளூர்ல மதிப்பு கிடையாதுன்னு வசனம் சொல்லுது.
அவரை ரொம்ப அசட்டை பண்ணாங்க, அவரை ரொம்ப கேவலமா பேசியிருக்கேன். இவனை தெரியாத, இவங்க அப்பா தச்சன், இவங்க அம்மா ஒரு டெய்லர், மரியாதை குறித்து சொல்றாங்க சரித்திரத்துல டெய்லரா. அதனாலதான் இது ஒரு பேட்டரிக்கு ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க. அந்த தையலே இல்லாம அந்த ட்ரெஸ் தைச்சிருந்தாரு இயேசு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணாங்க, சீட்டு போட்டு அந்த ட்ரெஸ் எடுத்தாங்கல்ல, அதெல்லாம் வெளியுள்ள ஒரு ட்ரெஸ் வித்தியாசமா செஞ்சாங்கன்னு சொல்றான். ரைட். ஆனால் கிறிஸ்து வளர்ந்த புனித நகரமாகிய கலிலேயா, அந்த இது நாசரேத் ஊர் கலிலேயா பகுதியில் இருக்குது. யூதர்களும் முஸ்லிம் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் கலவையான ஒரு நகரம். அங்க 3 டைப் ஆஃப் மக்கள் இருக்கிறாங்க. ஜூயிஸ் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன் இருக்கிறாங்க, முஸ்லீம் இருக்கிறாங்க. 3 பேர் கலவையா இருக்கக்கூடிய ஒரு நகரம். ஆனால் இங்க ஒரு காரியத்தை அங்க சொல்லப்படுது. நாசரேத் ஊரை குறித்து இந்த மத்திய 2ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், அதான் சொல்லப்பட்டது நினைக்கிறேன். மத்திய 2:14 வாசிக்கிறேன். மத்திய 2:10. அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்த ஆட்களை அனுப்பி தன் சாஸ்திரிகள் நடத்திய திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலிருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். ஏரோது என்றால் ஒரு பட்டத்துக்குரிய பேர். இப்போ ஆந்திராலாம் ஒரு பேர் வச்சிருப்பாங்க, கேரளால மேனன் ஒரு பேர் வச்சிருப்பாங்க, மேனன் அப்படின்னு ஒரு பேர். இவர் ஏரோது என்பது அவருடைய பட்டத்தினுடைய பேர். 1ஆம் ஏரோது, 2ஆம் ஏரோது பட்டத்துக்குள்ள பேர், அவருடைய அரசாட்சியினுடைய பேர். புலம்பலும் அழுகி மிகுந்த துக்கம் உண்டாயிருந்து கூக்குரல் ராமாவில் கேட்கப்பட்டு ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடைகிறாள். எரேமியா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டார். முதல்ல நீங்க வாசிச்சீங்கன்னா, மேல போய் வாசிச்சீங்கன்னா, உன்னுடைய பிள்ளையையும் உன்னையும் கொலை பண்ணும்படியா ஏரோது திட்டம் வச்சிருக்கிறான். நீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு இஸ்ரேல் நாட்டில இருந்து, நீ நாசரேத் ஊர்ல இருந்து எங்க ஓடி எகிப்துக்கு போ, நீ போய் கொஞ்ச நாள் எகிப்துல உன் பிள்ளைய வச்சு காப்பாத்தி என்று கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொல்றார். ஒரு கொஞ்ச காலகட்டம் ஆயிடுச்சு, 2 வயசுக்கு போது போயிட்டார். அப்புறம் கொஞ்ச காலகட்டம் ஆன பிறகு இப்ப மறுபடியும் கர்த்தருடைய தூதன் எச்சரிக்கிறார். உன் பிள்ளையை கொலை பண்ண வந்தானே, கொலை செய்ய தெரிஞ்சான ஏரோது, அவன் செத்துட்டான். இப்ப அவன் பையன் தான் ஆட்சி செய்யறான். இப்ப மறுபடியும் எங்க போகணும், உன் ஊருக்கு நீ போ என்று கர்த்தர் சொல்கிறார். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தெரிந்தவர்கள் இறந்து போனார்கள். அவன் எழுந்து பிள்ளையும் அதன் தாயை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். எப்படியா? எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு வந்தான். நல்ல கவனிக்கணும். ராத்திரோடு ராத்திரியா ஓடியாச்சு. ஒரு நாள் 2 நாள் நடந்தே போயாச்சு. 40 வருஷம் பிரயாணம் பண்ண இடம். எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் 40 வருஷம். ஒரு பின்குறிப்பு சொல்லுது 40 நாள்ல நடந்து வந்துடலாம். ஆனா இன்னொரு பின்குறிப்பு என்ன சொல்றாங்க, மின்சன் என்ன சொல்லுவாரு, 1 நாள் 2 நாள் நடந்தே போயிடாம பாருங்க. யார அந்த 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு எகிப்துக்கு நடைபயணமா போயாச்சு. இப்ப மறுபடியும் நடைபயணமாவே இஸ்ரேல் வந்தாச்சு. ரைட். ஆகிலும் அர்கெலாயு என்னும் தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு அர்கெலாயு தன் ஏரோதின் பட்டத்துக்கு வந்தான். அதாவது ஏரோது இறந்த பையன் அர்கெலாயு, அவன் அந்த பட்டத்துக்கு வந்து யூதேயவன் அரசர்கள் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். ஏன்னா அப்பாவை செஞ்சதான் பிள்ளையும் செய்வார்கள். அவன் சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேல் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து அவர் தலை சவரம் பண்ணல அப்படின்னு இல்ல, அவர் திராட்சை ரசம் குடிக்கிறவன வந்தார். ஜூஸ் வேற, ஒயினுக்கும் வைனுக்கும் வித்தியாசம் இருக்கு. வைன் BANE வைன், அது திராட்சை ரசம். WANE அது குடிக்க வச்ச போதை பொருள். அவர் திராட்சை ரசம் குடிக்கிறவன வந்தார். மனுஷகுமாரனோ திராட்சை ரசம் குடிக்கிறவன வந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர் நசரேயனாய் வரல. அவருடைய பேர் எப்படி நசரேயன் அப்படின்னு வந்துச்சுன்னா, நசரேத் என்கிற ஒரு ஊரில் வாசம் பண்ணனாலும், அங்க பிறந்து வளர்ந்ததுனாலும், வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் ஸ்கேட்டர் ஆயிட்டு மறுபடியும் வந்து அந்த இடத்துல இருந்ததுனால தான் நசரேயன் என்கிற பெயர் வந்தது. அல்லேலூயா.
இயேசுவின் நாமத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னா அந்த பிசாசு கேக்குது, நீ சொல்ற இயேசுக்குள்ள நான் பயப்பட மாட்டேனாங்க. பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்துல போ அப்படிங்கிறான் ஒரு குரு அப்போஸ்தலர் 19 அதிகாரத்துல. அப்ப அவங்க அந்த பிசாசு பிடிக்கிறவன் சொல்றான், பவுல் சொல்ற இயேசு நாமத்துல நான் போக முடியாதா, நீ யாரா எனக்கு சொல்றது அப்படி. அப்போ இயேசுன்னு 3 பேர் வாழ்ந்துருக்கிறாங்க அந்த காலத்துல. 10 இயேசுன்னு பைபிள்ல இருக்கு. இன்னொரு இயேசு இருக்கான், 3 பேர் வாழ்ந்துருக்கிறாங்க இயேசுவே. ஆனா இங்க நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பயங்கர பவர். ஏன்னா நசரேத் ஊரில் பிறந்து வளர்ந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல get out, I say get out in the Nazareth, in the name of Jesus. நாசரேத்துடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீ வெளியே போ அப்படின்னா அந்த அசுத்தாவி வெளியே போகும். ஏனென்றால் அவர் நமக்காக ஜீவன் கொடுக்கும்படியாக, நம்மோடு இருக்கும்படியாக, இம்மானுவேலராய் நம்மோடு இருக்கும்படியாக, நமக்காக ஜீவன் கொடுக்கும்படியாக, நம்மை மீட்கும் பொருளாக, நமக்கு இரத்தத்தை கொடுத்து மீட்கும் பொருளாக இயேசு வந்தார். அல்லேலூயா. நாசரேத் ஊரில் ஒரு நன்மை வரக்கூடுமா என்று பிலிப்பை பார்த்து நாத்தான்வேல் கேட்டாங்க. நாத்தான்வேலுக்கு கர்த்தர் ஒரு ஆன்சர் பண்ணார். அந்த ஆன்சரை பார்த்தவங்க நம்ம ஆச்சரியப்பட்டான். ஆண்டவர், இதெல்லாம் நான் பிள்ளையாமை ஆன்சர், நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன், உனக்காக வானம் திறக்கப்படுகிறதையும் தேவ தூதர்கள் இறங்குவதையும் ஏறுவதையும் இது முதற்கொண்டு உன் நிமித்தம் உலகம் காணும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. உன் நிமித்தம் உலகமே வானம் திறப்பு தேவதூதர்கள் இறங்குவதை ஏறுவதையும் பார்ப்பாங்க என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த நாத்தான்வேல் மூலமா அதுக்கப்புறம் இந்த ராமி மாறிச்சு. வானம் அப்பப்போ திறக்குது, அப்பப்போ மூடுது. சில பரிசுத்தவான்கள் திடீர்னு வானத்துக்கு போறாங்க, கீழே இறங்குறாங்க, வான தூதர்கள் இறங்குறாங்க, ஏறாங்க. அல்லேலூயா. இயேசுவின் காலகட்டத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே இதாயிடுச்சு. இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் 2 வான தூதர்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல இவர் எப்படி மேலே போகிறார் அப்படியே கீழே இறங்கி வருவார் என்று வாக்கு பண்ணுகிறார்கள். அதுக்கப்புறம் ஊழியம் வந்தாச்சு, அப்போஸ்தலருடைய ராஜ்யம் கட்டப்படுது. ஆனால் தேவதூதர்களை யாரும் சந்திக்க முடியல. அப்பொழுது கர்த்தர் பிலிப்பு மூலமாக ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நாத்தான்வேல் இயேசுகிட்ட வரார். நாத்தான்வேல் மூலமா கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு அதிபதிகளோடு மேன்மக்களோடு பிரபுக்களோடு உட்கார்ந்து பண்ணுகிறார் என்று 1 சாமுவேல் 2:8 வாசிக்கிறோம். 113 சங்கீதம் 7:8 தான் சொல்லுது. சங்கீதக்காரன் தாழ்மையிலே கர்த்தரை நினைத்தார், அவரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாசரேத் ஊரில் ஒரு நன்மை வரக்கூடுமோ? கண்டிப்பா ஒரு குட்னஸ் வரும். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்கிற அநேகர். சங்கீதம் 4, கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளி எங்களை பிரகாசிக்க பண்ணும், அவர்களுக்கு தானியமும் திராட்சைரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம், அதிக சந்தோஷத்தை கொடுத்து நாங்களோ சமாதானத்தோடு நித்திரைப்படுவோம். கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நிறைய பேர் புதுமைக்காக ஓடுறான், அற்புதத்துக்காக ஓடுறான், அதிசயத்துக்காக ஓடுறான், அங்க போனா இங்க போனா, கேத்தலிக்காரன் போறான், சிஎஸ்ஐக்காரன் போறான், பெந்தேகோஸ்தேக்காரன் போறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நானே உனக்கு நன்மை, நானே உனக்கு நசரேயனாகிய இயேசு, என்னை அல்லாமல் வேறு ஒருவனாலும் ரட்சிப்பு இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படும்படியாக, அற்புதத்தை சுதந்திரிக்கும்படியாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒருவரால் ரட்சிப்பும் இல்லை, விடுதலையும் இல்லை, அற்புதமும் இல்லை. அவரே நம்முடைய ரட்சகர், அவரே நம்முடைய பரிசுத்தர், அவரே நம்முடைய மீட்பர். அவருடைய நாமம் யெகோவா, அவருடைய நாமம் எல்சடாய். அல்லேலூயா. அப்படி எல்லாம் எழுதி நிற்போமா? ஆண்டவர் நோக்கி கொஞ்ச நேரம் பார்ப்போம். எல்சடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். எல்சடாய் என்ற நாமம் உடையவர் மத்தியிலே வந்திருக்கிறார், 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 வந்திருக்கிறார்,
யாருமை மகிமை படுத்தாமல் இருக்கலாம். தேவனின் ஒருவரே பரிசுத்த பரிசுத்த, யாருமை மகிமை படுத்தாமல் இருக்கலாம். தேவனின் ஒருவரே பரிசுத்த பரிசுத்த, சர்வவல்லவர் நித்தியமானவர் சகலத்தை செய்திடுவார். சர்வவல்லவர் நித்தியமானவர் சகலத்தை எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். ஒருவரும் சேராத மொழிகளே மறுபவரே, நீரின் கூடியனை சத்தைகளின் ஆரோக்கியம். ஒருவரும் சேராத மொழியிலே நீரின் கூடியனை சத்தைகளின் ஆரோக்கியம். சர்வவல்லவர் நித்தியமானவர் சகலத்தை செய்திடுவார். சர்வவல்லவர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் வல்லமையினால் அபிஷேகித்து நிரப்பி நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தது போல நாங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அச்சி அடையாளமாய் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட பிலிப்பு சுவிசேஷம் சொல்லி நாம் தான் வேலை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தது போல நாங்கள் ஒரு கூட்ட ஆத்துமாவை கர்த்தரிடத்தில் கொண்டு வர பரிசுத்தாவின் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. உலகம் முழுவதும் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாளில் தேவனுடைய நாமத்தை ஏற்றும்படி கற்றுக்கொடுத்த கிருபைக்கு எனக்கு வந்துட்டு எல்லாருக்காக ஜெபம் பண்றோம். பிதா குமாரன் பரிசுத்தமிழ் நாமத்தில் எல்லாரையும் ஆசீர்வதித்து வாழ்த்து செலுத்தி திருக்கோவிலிருந்து
இந்த நெடுங்கமட்டு, கொல்றாமட்டு, சொரையப்பட்டு, சாங்கியம், சென்னை, அந்த மல்லூர்பேட்டை, விலந்தை எல்லா ஊர்ல இருந்து வந்த தேவ பிள்ளைங்க மேல ஏசப்பாவோட 2 கரம் அமரணும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதித்து வாழ்த்து செபிக்கிறேன். நல்ல பிதா, எதிர்த்து சொன்ன ஆத்துமாவே கத்தரிசு, முழு உலகமே பரிசுத்த நாமத்தில் ஆத்துமாவே கத்தரிசு, கர்த்தர் செய்த சர்வம் ஒரு அக்கிரம வண்டி நோய்களை குணமாக்கி பிராணனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் இப்பொழுதும் கர்த்தருடைய வருகையும் மனைவியோடு கூட இருப்பதாக. ஆமென். கேட்போம். உட்காருங்க ஒரு நிமிஷம்.